ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த இங்கிலீஷ் படிக்கிற ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்றுக்கு டே 1 வந்து ஒரு 50 சென்டென்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி டே 2 எகெயின் ஒரு 50 சென்டென்ஸ் பார்க்கலாம். வேர் ஆர் யூ? ஐ ஆம் அட் ஹோம். ஐ ஆம் அவுட் சைடு. வாட் ஹேப்பண்ட்? நத்திங் ஹேப்பண்ட். ஆர் யூ ஓகே? ஐ ஆம் ஓகே. டோன்ட் வரி. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அடுத்து வீட்டில் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற கொஞ்சம் வேர்ட்ஸ் பார்க்குறோம். பிரிங் இட் ஹியர், டேக் இட் தேர், கீப் இட் சேஃப்லி, டோன்ட் டச், ஹேண்டில் இட் கேர்ஃபுல்லி, இட் இஸ் டர்ட்டி, இட் இஸ் க்ளீன், க்ளீன் திஸ், த்ரோ இட் அவே, பிக் இட் அப். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபுட் டைமில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் பார்க்குறோம். ஆர் யூ ஹங்க்ரி? எஸ், ஐ ஆம் ஹங்க்ரி. நோ, ஐ ஆம் நாட் ஹங்க்ரி. ஈட் ஸ்லோலி. Don't waste food. Finish your food. Do you want water? Drink more water. This is tasty. This is not good. நெக்ஸ்ட்டு நம்ம குழந்தைங்க கூட பேசுகிறதுக்காக கொஞ்சம் சென்டென்ஸ் பார்க்குறோம். Be quiet. Pay attention. Don't make noise. Sit properly. Stand straight. Don't fight. Share with others. Say sorry. Say thank you. Respect elders. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 10 ஸ்மால் டாக் சென்டென்சஸ் பார்க்குறோம். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் மைன். தட் இஸ் யோர்ஸ். கிவ் இட் டு மீ. ஐ நீட் ஹெல்ப். கேன் யூ ஹெல்ப் மீ? ஐ வில் ஹெல்ப் யூ. லெட் மீ சி. ஷோ மீ. தட்ஸ் எனஃப். இதோட இன்னையோட 50 வேர்ட்ஸ் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. டோட்டலாக இப்போ வந்து 100 வேர்ட்ஸ் ஆயிடுச்சு. நீங்களும் இது வீட்டில் வந்து எகெயின் அண்ட் அகெயின் சொல்லி பாருங்கள். முடிஞ்சால் ஒரு நோட் எடுத்து வச்சு எழுதி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க கூட, உங்கள் ஹஸ்பண்ட் கூட ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம் கொஞ்சம் பேசுங்க. டெய்லி பேசி வந்து நம்ம ப்ராக்டிஸ் எடுத்தோன்னா நம்மளால் ஈஸியாக வந்து இங்கிலீஷ் பேச முடியும். கிராமரெல்லாம் லேட்டராக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல வந்து நிறைய சென்டென்ஸை வந்து வீட்டில் பேசுகிறத கற்றுப்போம். அப்போ அந்த கிராமர் இப்படி வரும் அப்படி வரும்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். இந்த சென்டென்ஸை டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டால் போதும். அதனால் இந்த சென்டென்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு மெமரி பண்ணுங்கள். அதை விட மிக மிக முக்கியமாக இது எங்கெங்கே சான்ஸ் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் குழந்தைங்கக்கிட்ட அது குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், கம் இன், go there, come, switch on the light, switch off the light, இந்த மாதிரியெல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் டெய்லி ஒரு 10 வேர்டாவது பேசுங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.